இந்த 10 நாள் இல்லை அங்கேயே நம்மளோட டேஸ்ட்டாக சீரக சம்பா நிச்சயமாக நான் எங்கேயும் சாப்பிட்டது. மதுரையிலே அப்படி கிடையாது. அசத்திட்டார் பாலாசார். நண்டு கிரேவி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் நண்டு கிரேவியே நண்டு எனக்கு பிடிக்காது. அந்த கிரேவிக்காகவே சாப்பிட்டுட்டேன். விரும்பாட்டி சிக்கன்னு மறக்கவே முடியாது. ஆவியில் நடமாடும் சுவை. செம்ம டேஸ்ட்டு நண்டு கிரேவி. சென்னையிலேயும் இந்த டேஸ்ட் இல்லை. வியந்து போனேன், அசந்து போனேன். சீரக சம்பா பிரியாணி இப்போ தெரிஞ்ச மனம். இந்த மனம் எங்கேயாவது வந்ததா? என்ன மணக்குது மதுரை பிரியாணி? போடு. ஏப்பா இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கிறோம். இந்த நண்டு கிரேவி உங்களுக்கு ரைஸ் வைக்கிறோம். வேற என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டேன். ஊட்டி விடுறேங்க. அவ்வளோ அந்த அன்பான இதயத்துக்கு என்னுடைய அன்பு முசரி. அன்புக்கு விலை மதிப்பே கிடையாது. எனக்காகவே இரவு ஸ்பெஷலாக அந்த பிரியாணியை செஞ்சிருக்காரு வழங்கத்துக்காக. அது எப்படி மறக்க முடியும்? பாடலாம். கொஞ்சமா கொடுங்க, எல்லாரும் வர மாதிரி. சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் பிரியாணி அடிச்சிருச்சு. நண்டு கிரேவி பிரியாணி, தோசை இட்லி அவ்வளோ சாப்பிட்டாங்க. நம்மளே ஊத்தரமா வாங்குறோம். அங்கேயும் இப்படி இட்லி சாப்பிட்டா கிடையாது. அடிச்சா மண்டை உடையிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது இட்லி. வணக்கம், உங்கள் சேலமாரா தமிழ்ச்செல்வன். இது வரைக்கும் துபாயில் தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். துபாயை ஒட்டி சார்ஜா, இது தனி மன்னர். ஜார்ஜியாவில் நம்ம மதுரகார தம்பி, அன்பு தம்பி பாலா அவருடைய உணவகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் சந்திப்பு. உடனே எங்கள் டீம் அவ்வளோ பேருக்குமே கிட்டத்தட்ட சீரக சம்பா பிரியாணி அது எப்படி ரெடி பண்ணார், மாயமந்திரம் பண்ணான்னு தெரில. சுட சுட இந்த நள்ளிரவில் எங்களுக்காக செய்து கொடுத்தாரு. செஞ்சது எதுவும் செஞ்சிருப்பாரு கொண்டாங்க மாட்டாங்கன்னு பார்த்தா இந்த 10 நாள் இல்லை அங்கேயே நம்மளோட டேஸ்ட்டாக சீரக சம்பா நிச்சயமாக நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. மதுரையிலே அப்படி கிடையாது. அசத்திட்டார் பாலாசார். அவருடைய தொழிலாளர்களுக்கு எவ்வளோ நேரம் கண் விழித்து கடை மூடுற டைம் ஆச்சுங்கெல்லாம் ஃபைன் அடிச்சிருவாங்களாம். ஃபைன் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு உட்காந்து இருந்த கிரீப்பா நானே மூடுன்னு சொல்லிட்டேன். மூடணும் அண்ணா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு எனக்காக, எங்கள் டீமுக்காக, எங்கள் ராஜா சார் தலைமையிலான டீமு எல்லோரும் ரொம்ப நல்ல மனமதார சாப்பிட்டோம். நண்டு கிரேவி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் நண்டு கிரேவியே நண்டு எனக்கு பிடிக்காது. அந்த கிரேவிக்காகவே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு சிக்கன் கொடுத்தாரு, விரும்பாட்டி சிக்கன்னு மறக்கவே முடியாது. ஆவியில் நடமாடும் சுவை. ஏன்னா நான் சரியில்லைன்னு சொல்ல முடியும் அந்த கிரீமா. அப்போ தான் அவங்க திருத்திக்க முடியும். கல் தோசை கொடுத்தாரு. இட்லி, ஒரு இட்லி நம்ம ஊர்லேயே அடித்தா மண்டை உடையிற மாதிரி தான் இருக்குது இட்லி. இங்கே பூ மாதிரி அழகாக இருந்தது இட்லி. தமிழர்கள் யார் வந்தாலும் ஜார்ஜியாவில் வந்து மதுரை பிரியாணி கடை பேரே பாலாவை இந்த இடத்துல அறிமுகப்படுத்திட்டு போகிறேன். பாலா சாரோடைய ஃபோன் நம்பர் நீ சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 5085965661. இதில் அடித்து கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு இந்த உணவு தான் பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு. இந்த நள்ளிரவில் இருந்து எனக்காக காத்திருந்ததுக்கு. நம்ம அப்படி செய்யறதில்லை. இங்கே வந்தால் நமக்கு இப்படி உசரிக்கிறீங்க. நான் திருப்பி தம்பிக்கு செய்ய முடியுமா? அப்படி சென்னையிலும் தெரியாது. என்னால் முடிஞ்சது. இவ்வளோ சுவையோட செய்கிற சமயம் கடையில் இல்லை. பாஸ்மதி அங்கே நிச்சயமாக வாழ்த்துக்களையும் மனதார நன்றியும் இந்த நள்ளிரவில் தெரிவித்து அன்புக்கு பரிமாறின அந்த மனசுக்கு ரொம்ப மீண்டும் உங்கள் தொழிலாளிகளை எல்லாரையும் நினைத்து பார்த்து மீண்டும் நாங்கள் வரும்போது வந்து உங்ககிட்ட இங்கே தான் வருவேன். நான் சாப்பிட நான் கடை திறக்கிற தெரியும். திறந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவேன். எப்போ என் கடை பிரியாணியோட நானும் வெளியே தான் அங்கே வாங்கி சாப்பிடுவேன். பாலாவுடைய நட்பு அன்பு என்று என் கூட நாங்கள் இருவரும் இணைந்திருப்போம் என்று கூறி அன்பு தமிழர்கள் அனைவரும் இந்த வருகை புரிந்த ஒரு சொன்ன நம்பரை நினைவில் வைத்து வருகை தாருங்கள், உணவு வருந்துங்கள். திருப்தி. ரேட் ரொம்ப கம்மி. மட்டன் பிரியாணி இந்த ஊருக்கு 20 ரூபானா 440. இந்த மற்ற இடத்துல எல்லாமே கூட தாங்க. ஆனால் துபாயோட இன்ஃபென்சி அப்படி. நீங்கள் ஜார்ஜியாவிலேருந்து தம்பி கடையிலேருந்து
இந்த மலிவான விலையில் பல தரமான சுவையை அனுபவிக்க வேண்டுகின்ற அன்பு வணக்கங்கள் தமிழர்களுக்கு.